ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டே கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. மழை வருது, பனி பெய்யுது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த ரசம் வந்து அதிகமாக சேர்த்திக்கணுங்க. குருமிளகு, சீரகம்பழம் போட்டு ரசம் வச்சா சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரசம். சூப்பராக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம லெமன் ரசம் வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு பவுடர் அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் துவரப்பருப்பு, 3/4 டீஸ்பூன் குருமிளகு, 3 வரமிளகா. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சாச்சுங்க. இப்போ இந்த பொருள் எல்லாம் இந்த பேன்ல சேர்த்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட்னா ரொம்ப டீப்பா நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. சும்மா ஜஸ்ட் இந்த பச்சை வாசனை புரளம். சரிங்களா? இப்போ வரமிளகாய் வந்து கடைசியாக சேர்த்துக்கலாங்க. 3 வரமிளகாய். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது குறைன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சு கொஞ்சமா 2 டீஸ்பூன் வந்து கடலெண்ணெய் போட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம். இதுல பாருங்க ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சிய தட்டி வச்சிருக்கிறேன். சரிங்களா? இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமா கருவேப்பிலை, கூடவே கொத்தமல்லி இலை கொஞ்சம் தண்டோடவே சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையா இருக்கும். அடுத்தது அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். சிறுசா கட் பண்ணிக்கங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கொஞ்சமா ஒரு என்ன சொல்றது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம், அடி பிடிக்காம இருக்கிறது. இப்போ தக்காளி நல்லா வெந்துட்டு இருக்குங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா பெருங்காயம், 1 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த ரசத்துக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்தியாச்சுங்க. லெமன் வந்து 1 லெமன் புளிஞ்சு வச்சிருக்கேன், இதை சேர்த்திக்கலாம். இப்போ லெமன் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு நல்லா இப்போ இது வந்து நுர கட்டிட்டு லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கும் பாத்தீங்களா? அந்த டைம்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி இலை தூவிட்டு. சரிங்களா? ரசம் வந்து அப்படியே நுர கட்ட ஆரம்பிச்சிருச்சு, லைட்டா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரசத்தை வந்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாங்க. சரி, ஒரு மணக்க லெமன் ரசம் ரெடிங்க. சாத்துல போட்டு சாப்பிடலாம், இல்ல நீங்க வந்து ஒரு டம்ளர்ல ஊத்தி அப்படியே அழகா குடிச்சோம்னா சூப்பரா இருக்கும். குடிக்கிறதுக்கே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.